குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்றைக்கி இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இங்கிலீஷ் மீடியம் டேம் 2 புக்கில் எக்ஸாம்பிள் 2.3 என்னன்னு பார்க்க போகிறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். If the circumference of the circle is 132 meter, then calculate the radius and diameter. ஸோ ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. நம்மளை ரேடியஸும் டயமீட்டரும் என்ன செய்ய சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும், 2πr. அப்போ அந்த 2πrோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்படிங்கிறதுனால அந்த 2πr is equal to 132 அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், எழுதணும். ஸோ ஃபார்முலாவை எழுதி என்ன செய்யணும் அப்படின்னா 2πr is equal to 132ன்னு என்ன செய்யணும், எழுதணும். நமக்கு r வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த r மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு மீதி ஃபுல்லாக அடுத்த சைடு கொண்டு போகணும். அப்போ r is equal to 132 டிவைடட் பை 2π மாறிடும். 2π ஈக்குவல்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கும்போது எப்படி இருக்குது, மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற ஒரு டேம் ஈக்குவல் டு அடுத்த சைடு போகும்போது என்னவா மாறும், டிவிஷனாக மாறும். அதனால் 132 டிவைடட் பை 2π. இங்கே பாருங்கள், இவங்க அந்த ஃபார்முலாவே அப்படி பண்ணியிருக்காங்க. ஸோ 2πr இஸ் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ். அப்போ ஆரோட வேல்யூ வேணும்னா c டிவைடட் பை 2π. ரைட், அப்படி தான் வந்துச்சு. இப்போ நமக்கு தெரிஞ்ச வேல்யூலாம் இங்கே என்ன செய்யலாம், சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். ஸோ ஆரை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிடுவோம். சியோட வேல்யூ என்ன, சர்க்கம்ஃபரன்ஸ் 132. 2 அப்படியே இருக்குது, பைக்கு பதிலாக 22/7. இப்போ இந்த 22/7 வந்து ரெசிப்ரோக்கலாக போகும், மாறும். அப்போது அதை 7/22 மாற்றி எழுதணும். அப்படி மாற்றி எழுதினா தான் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ ஃப்ராக்ஷனில் ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் ரெசிப்ரோக்கலாக தான் எழுதணும். இப்போ பாருங்கள், சிம்பிளிஃபை பண்ணுவோம். 2வையும் 132வையும் கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 6 2s are 12, ரிமைண்டர் 1 வரும், மறுபடியும் 12 ஆயிரும். 6 2s are 12 ஆயிரும். ஸோ 12ஐயும் 132வையும் 2வையும் கேன்சல் பண்ணால் 66 கிடைக்கும். இப்போ மறுபடியும் 22வையும் 66ஐயும் அதே மாதிரி 2 வச்சு கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 1 2 is 2. இங்கே பார்த்தீங்கன்னா 3 2s are 6, 3 2s are 6. மறுபடியும் 11ஐயும் 33ஐயும் கேன்சல் பண்ணலாம். 1 11 is 11, 3 11s are 33. இங்கே ஒரு 7 இருக்குது. அப்போது இப்போ கடைசியாக என்ன வேல்யூலாம் இருக்குன்னா எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஒரு 3 இருக்குது, ஒரு 7 இருக்குது. ஸோ 3 × 7 21. ஸோ ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு, 21. ரொம்ப ஈஸி. இப்போ அந்த 21 கூட 2 மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா டயமீட்டர் வேணும்னா ரேடியஸை 2 மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 21 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 42, தட்ஸ் அ டயமீட்டர். அப்போ டயமீட்டர் எவ்வளோனா 42 அண்ட் ரேடியஸ் எவ்வளோனா 21. தட்ஸ் ஆல். இந்த கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த கொஸ்டினோட சொல்யூஷனையும் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். 31 பார்த்துருக்கோம், 32 பார்ப்போம். Find the area of the circular path whose outer radius is 32 cm and inner radius is 18 cm. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தெரியணும். ஃபார்முலா என்னது, பை r square minus r square. தட் மீன்ஸ் கேபிட்டல் R square minus ஸ்மால் r square. ஸோ பெரிய அவுட்டர் ரேடியஸ் அப்படிங்கிறது தான் கேபிட்டல் R, ஸ்மால் ரேடியஸ் இன்னர் ரேடியஸ் அப்படிங்கிறது தான் ஸ்மால் r. அப்போ நம்ம இப்போ தெரிஞ்ச வேலையை சப்ஸ்டியூட் பண்ணலாமா, பை சப்ஸ்டியூட் பண்ணி r கேபிட்டல் ஆருக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 32 the whole square மைனஸ் 18 the whole square. சாரி 18 ஸ்கொயர், ஹோல் ஸ்கொயர்லாம் இல்லை, 32 ஸ்கொயர் மைனஸ் 18 ஸ்கொயர். ஸோ இப்போது 32 ஸ்கொயர் பண்ணி 18 ஸ்கொயர் பண்ணி கழிச்சிங்கன்னா சம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நான் சொல்கிற ஃபார்முலா படி நீங்கள் என்ன செய்யுங்க, சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த பை அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிற வேல்யூவை மட்டும் நம்ம என்ன செய்வோம், சிம்பிளிஃபை பண்ணுவோம். இது a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கா, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ ஃபார்முலா சொல்லுங்கள் பார்ப்போம். a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா என்ன, இதோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன வரும், a ப்ளஸ் b, a மைனஸ் b. இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிடியூட் பண்ணோன்னா இங்கே இந்த வேல்யூ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் சிம்பிளாக சம்மும் முடியும். பாருங்கள், 32
square minus 18 square, which is equal to 32 plus 18 அப்புறம் 32 minus 18. 32ஐயும் 18ஐயும் ஆட் பண்ணுவோம். என்ன கிடைக்கும்? ஆட் பண்ணி பாருங்கள், 50 கிடைக்கும். ஓகே, ப்ராக்கெட் இருந்தால் என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். 32லேருந்து 18 கழிங்க. ஸோ 12 எட்டு போனால் 4, 14 கிடைக்கும். ஸோ 50 × 14. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. மறுபடியும் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இந்த ஸ்டெப்போடு என்ன செஞ்சுக்கோங்க, நிப்பாட்டிக்கோங்க. 50 × 14. இப்போ ஃபார்முலாவில் ஒரு பை இருந்துச்சு இல்லையா, அந்த பை, அப்போ அந்த பைக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் இல்லையா, 22/7. ஃபார்முலாவில் வெளில ஒரு பை இருந்துச்சு, பைக்கு வேல்யூ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இன்ட்டு ப்ராக்கெட்டில் இருந்தது சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடச்சிச்சு அப்படின்னா 50 × 14 கிடச்சிச்சு. இப்போ பாருங்கள், 1 7 is 7, 2 7s are 14, ரைட். இப்போ மீதி இருக்கிற 3 வேல்யூவே என்ன செஞ்சு தான் ஆகணும், மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். அதிலே நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு 50ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோமா. 50ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் எவ்வளவு? 100. அப்போ 100 × 22 இருக்குது. 22ஐயும் 100ஐயும் மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ஈஸி. 2200 முடிஞ்சு போச்சு. இப்போ இது எதில் இருக்குது? சென்டிமீட்டரில் இருக்கா, மீட்டரில் இருக்கா? சென்டிமீட்டரில் தான் இருக்குது. ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம், சென்டிமீட்டர் ஸ்கொயர். யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ பாருங்கள், நீங்கள் நார்மல் மெத்தட் படி 32ஐயும் ஸ்கொயர் பண்ணி 18ஐயும் ஸ்கொயர் பண்ணி கழித்து அதுக்கப்புறம் 7ஆல் டிவைட் பண்ணும்போது கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் நிறையா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது எவ்வளோ ஈஸியாக சம் முடிஞ்சிச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இந்த மெத்தடை நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே சார், இந்த மெத்தட் படி எங்களுக்கு ஸ்கூலில் அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மெத்தட் படி நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் எங்களுக்கு மார்க் கொடுப்பாங்களா? கண்டிப்பாக கொடுப்பாங்க, கொடுத்து தான் ஆகணும். தேங்க்யூ.